விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகணும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குதுங்க, அதுதான் நம்ம குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அதெல்லாம் சும்மா இல்லைங்க, அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த காணொளியை நீங்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறார். அவர் யார், அவர் வரதால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இத்தனை காலமாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அதனால் கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாமல் முழுசாக கேளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக போய் கிடையாது. யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாயை ராசி நாதனாக கொண்டவங்க நீங்கள். உங்கள் மனசு ஒரு ஆழமான கடல் மாதிரி, வெளியே பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள 1000 சிந்தனைகள் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிட்டா அவங்களுக்காக உசிரையே கொடுப்பீங்க. உங்கள் ரகசியங்களை நீங்கள் யார்கிட்டையுமே சீக்கிரமாக பகிர்ந்துக்க மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களை ஈஸியாக எடை போட்டுருவீங்க. சாணக்கியர் தன் நீதி சாஸ்திரத்தில் மிக தெளிவாக கூறுவார், அளவுக்கு அதிகமாக மற்றவர்களை நம்புபவர்கள் ஒரு நாள் தங்களுக்கு நெருக்கமானவர்களாலேயே மிகப்பெரிய துரோகத்தை சந்திப்பார்கள் என்று. அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான உங்களுக்கு 100% பொருந்தும். நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதவங்க, ஆனா உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க பட்டியல் ரொம்ப பெருசு. உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை ஏமாத்தினதை நினச்சி நீங்கள் பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருக்கீங்க. காசு பணம் நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வீண் செலவாகவோ அல்லது நம்பி கடன் கொடுத்து ஏமாந்ததுனாலேயோ கரைஞ்சு போயிருக்கும். உங்கள் உண்மையான உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் மேலே இருக்கிற இறைவன் சரியாக கணக்கு வச்சிருக்காருங்க. அந்த கணக்கை தீர்க்கிற நேரம் தான் நீ வரக்கூடிய நாட்கள். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி என்னதான் நீ வரக்கூடிய நாட்களில் நடந்துட போகுது, யார் அந்த புதிய நபர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, உங்கள் வாழ்க்கையோட திசையே மாற்ற போகிற ஒரு தூதுவர் அவர். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குமே, நம்ம இழந்த நிம்மதியை மறுபடியும் பிடிச்சிடலாமே, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கனவு கண்டுட்ருக்கீங்க. அந்த கனவை நனவாக்குறதுக்காக தான் அந்த நபர் உங்கள் வீடு தேடி வரப்போறாருங்க. அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற நேரம் அந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு சமம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே பனி போல விலக போகுதுங்க. உங்க கிரக நிலைகள் இப்போ ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு. இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஆனால் கடந்த சில வருஷங்களா சூழல் காரணமா, பண கஷ்டம் காரணமா நீங்க பல இடங்களில் அமைதியாக தலகுனிஞ்சு போக வேண்டியதாக இருந்துச்சு. தொழிலில் எவ்வளவு புதுசாக முயற்சி செஞ்சாலும் லாபம் இல்லாமல் ரொம்ப தேக்க நிலையில் இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. அந்த இருண்ட காலமெல்லாம் முடிஞ்சு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வீச போகுது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை ரொம்ப சரியாக நேர்மையாக செஞ்சாலும் உங்களை குறை சொல்கிறதுக்கே சில பேர் இருப்பாங்க. நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்கு வேறு யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப தன்மானக்காரங்க, அதனால் வெளியே போய் யார்கிட்டையும் கையேந்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் திறமையை மேலிடத்தில் இருக்கவங்க நேரடியாக புரிஞ்சுப்பாங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி
வேலையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரப்போகுது. அதிகாரம், பதவி, சம்பள உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும். சிலர் உங்கள் முதுகுக்கு பின்னாடி நிறைய சதி வேலைகள் செஞ்சுருக்காங்க. உங்களை எப்படி முடக்கலான்னு அந்த சொந்த பந்தங்களுக்குள்ளேயே சிலர் காத்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இருந்திருக்காங்க. உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற நாட்கள் தான் வரக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறவுகோல் கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக நடக்காமல் இருந்த ஒரு சுபகாரியம் அவர் வரவால் ரொம்ப சீக்கிரமாகவே கூடி வரப்போகுது. அந்த நபரை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேங்க. அவர் வரும்போது வெறும் கையோடு வரமாட்டார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர் கையில் கொண்டு வருவார். அது ஒரு புதிய தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்கான அழைப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வராதுன்னு நீங்கள் நினச்சி விட்ட ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வழியாக கூட இருக்கலாங்க. அவர் பழைய நண்பராக இருக்கலாம், தூரத்து சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை சுத்தமாக முகம் தெரியாத புதிய நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் வீட்டு வாசலை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான சக்தி உருவாகிறத நீங்களே உணர்வீங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு வட்டி முதலுமாக சேர்த்து வச்சு இறைவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாருங்க. கடன் தொல்லையால் ராத்திரி பூரா தூங்காமல் எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நிலைமை இனிமே இருக்காது. உங்கள் கையில் காசு தாராளமாக பொருள ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்குள்ள இந்த பெரிய விரிசல் இனிமே சரியாகும். உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க அவங்களா வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் பழையபடி நம்பி ஏமாந்துடக்கூடாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்கள் கண்ணை திறந்து காட்ட போகிறார் அந்த நபர். இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனுஷனாக மாற போகிறீங்க. ஒரு தகப்பனாகவோ அல்லது தாயாகவோ உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அவங்க படிப்பு எப்படி ஆகுமோ, நல்ல வேலை கிடைக்குமோ, அவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையுமோன்னு ஒரு பெத்த மனசாக நீங்கள் ராத்திரி பூரா தூங்காமல் தவிச்சிருப்பீங்க. அவங்க மேலே இருக்கிற அதீத அக்கறையால் நீங்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாமுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த நபர் உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியை விரட்டுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவங்களே உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு பெரிய கெட்டிக்காரங்களாக மாறி ஊரே மெச்சுற அளவுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தரப்போகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். விருச்சிக ராசிக்காரங்க அன்பை வெளிக்காட்ட தெரியாதவங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமான பாசம் வச்சுருப்பீங்க. உங்கள் மௌனமே சில நேரத்தில் பெரிய தவறாக புரிஞ்சுக்கப்படும். இதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மனஸ்தாபங்கள் வந்திருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய சண்டையாக மாறி பல நாட்கள் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சுவர் உடைஞ்சு சுக்குநூறாக போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அந்யோன்யம் உருவாகும். உங்களை புரிஞ்சுக்காமல் காயப்படுத்துகிற உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக உருக போகிறாங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவங்க விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும் உங்கள் ஆசைகளை எல்லாம் சுருக்கி வச்சுட்டு அவங்களுக்காகவே உழைச்சிருப்பீங்க. ஆனால் சொத்து பிரச்சனையோ அல்ல வேறு ஏதோ சின்ன மனஸ்தாபமோ வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே பல வருஷமாக பேசாம முகத்தை திருப்பிட்டு போயிருப்பீங்க. ஆனால் அந்த உங்கள் வீட்டு வாசலில் கால் வைக்க போகிற அந்த நபர் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற விரிசலை முழுசாக சரி செய்ய போகிறார். பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க. சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு தடைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சொந்த வீடு கனவு இப்போ நனவாகிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு பெரிய தொகையோ ஒரு நல்ல வழியோ உங்களுக்கு அந்த நபர் மூலமாக கிடைக்கும். நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். ஊருக்குள்ளே உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் நிலைமையை பார்த்து வாயடிச்சு நிற்க போகிறாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயுமே இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சம்மந்தமான வியாதிகள், அது ரொம்ப நாளாக ஏதோ ஒரு வியாதியால் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீ வரக்கூடிய நாட்களில் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மருத்துவ செலவுகள் குறைஞ்சு உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. முக பிரகாசமாக மாறும். செவ்வாய் உங்களுக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவம் துறை சார்ந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே தாங்க சொல்லணும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கொட்ட போகுதுங்க.
சொத்து பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள்னு ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்க விஷயங்களுக்கு பிறக்க போகிற சுப நேரம் ஒரு நல்ல தீர்வை தரப்போகுது. சட்டம் உங்கள் பக்கம் திரும்பும். இத்தனை வருஷமாக உங்களை அலக்கழிச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயந்து நடுங்க போகிறாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு வரன் தேடி தேடி அலைஞ்சு சோர்ந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலையே கிடையாதுங்க. உங்கள் வீட்டு வாசலை தேடி அந்த சுப செய்தியை ஒருத்தர் கொண்டு வர போகிறாரு. கல்யாண மாலை உங்கள் வீட்டில் ரொம்ப சீக்கிரமே விழப்போகுது. விருச்சிகராசி பெண்களுக்கு நான் குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களை மதிக்காமல் கேவலமாக பேசினவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த நிலைமை மாறுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். உங்கள் கணவர் உங்கள் அருமையை புரிஞ்சுப்பார். இளைஞர்களுக்கும் குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் அரசாங்க வேலைக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்காக இருந்த தடைகளும் விலகும். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி இருக்கவங்க உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி குளிப்பறிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்ருக்கிறவங்களோட சுயரூபம் உங்கள் கண்ணுக்கு வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். இது உங்களுக்கான நேரம். நீங்கள் அமைதியாக இருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. உங்களுக்கான சிம்மாசனத்தில் நீங்கள் போய் கம்பீரமாக உட்கார போகிற நேரம் வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆன்மீக பயணம் போகணும், குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை திருப்பதி மாதிரியான பெரிய கோயில்களுக்கோ போய் நேர்த்தி கடன் தீர்க்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் பண கஷ்டம் இல்லைன்னா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த தடைகள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் நீங்கள் நினச்ச அந்த நேர்த்தி கடனை முழுசாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. வயசானவங்க, குறிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் அருமையை முழுசாக புரிஞ்சுப்பாங்க. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய கண் திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். பொறாமை பிடிச்சவங்களோட கண் திருஷ்டியாலேயே உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரும். ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தெரிச்சு ஓட போகுதுங்க. உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவான மாதிரி நீங்கள் உணர்வீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப தைரியமாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நல்ல வண்டி வாகனத்தோட கம்பீரமாக வெளியே போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு புதுசாக வண்டி வந்து நிற்க போகுது. அந்த நபர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. நீங்கள் எந்த தெருவில் தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே தெருவில் இனிமேல் கெத்தா தலையை நிமிர்த்தி நடக்க போகிறீங்க. பணங்காசு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல பெரிய ஆச்சரியங்கள் நடக்க போகுது. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரம்பரை பணம் அல்லது வேறு ஏதாவது வகையில் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் கையில் காசு பொருளை ஆரம்பிச்சதும் உங்களை விட்டு ஓடினவங்க எல்லாம் திரும்பவும் உங்களை சுற்றி வரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். மீண்டும் கடனாக காசை தூக்கி கொடுத்துறாதீங்க. இந்த பணம் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். சொந்த வீடு நிலம்னு வாங்கி சொத்தாக மாற்றி வைங்க. இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தென்படும். திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வாசனை வீசும். உங்கள் கனவுல உங்கள் குல தெய்வமோ உங்கள் முன்னோர்களோ வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தோணும். இதெல்லாம் வந்து அந்த நல்ல நேரம் உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கான அடையாளங்கள். நீங்கள் வந்து குறிப்பாக பௌர்ணமி இல்லைனா அமாவாசை இல்லைனா வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு தினங்களில் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தோட ஆலயத்துக்கு போயிட்டுங்க அங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி போயிடும். வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு பெரிய இருட்டில் நடந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக அடியெடுத்து வைங்க. பழைய கவலைகளை அவமானங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி தூரமாக போட்டுருங்க. ஏன்னா உங்கள் தலையெழுத்தை தங்கத்தில் மாற்றி எழுதுறதுக்காகவே நீ வரக்கூடிய நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிற்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே அந்த மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க போகிறாங்க. இந்த ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதில் சொல்லியிருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். முழு தைரியத்தோடு இருங்க. உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களை யாராவது விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். கவலைகளை மறந்து நிம்மதியாக இருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.